வணக்கம். ஓம் அகத்தீசாய நமக. இது சிம்ம லக்னத்துக்கு சுக்கிர பகவான் என்ற பலனை பற்றிய வீடியோ. இப்போ அந்த மாதிரியான வீடியோ தான் போட்டிருக்கோம். ஒவ்வொரு லக்னத்துக்கும் நவகிரகங்கள் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வேழன், வெள்ளி, சனி, ராகு, கேது போன்ற கிரகங்கள் எங்கெங்கே இருந்தால் என்னென்ன பலன் அப்படிங்கிறத பற்றி நம்ம பலன் சொல்லிட்டு வரோம். அந்த வகையில் இது வரைக்கும் சூரியனுக்கு, சந்திரனுக்கு, செவ்வாய்க்கு, புதனுக்கு, வேழன், குருவுக்கெல்லாம் போட்டாச்சு. இப்போ சுக்கிரனுக்கு போட்டு வரோம். அதில் 5வது வீடியோவாக இப்போ சிம்ம லக்னத்துக்கு போடுறோம். ஒரு கிரகத்துக்கும் 12 வீடியோ போட்டிருக்கோம். இது ஏன் மொத்தமாக போடாமல் தனித்தனியாக போடுறோம் அப்படின்னா, மொத்தமாக போட்டால் ஒரு 3 மணி நேரம் வீடியோ வரும். அவ்வளோ பெரிய வீடியோ நீங்களும் பார்க்க முடியாது. 3 மணி நேரம் இல்லை, அது 200 300 மணி நேரம் வரும். அவ்வளோ பெரிய வீடியோவை நீங்களும் பார்க்க முடியாது, நாங்களும் போட முடியாது. அதனால் என்ன பண்ணுறோம், நமக்கு அவ்வளோ அவசியம் கிடையாது. உங்களோட லக்னம்னாவும் அது வரைக்கும் பார்த்துக்கிட்டா போதும் நீங்கள். அதனால் இப்போ சிம்ம லக்னக்காரங்க மட்டும் பார்த்தா போதும், மற்றவங்களாம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த மாதிரி உங்கள் நேரத்தை மிச்சப்படுத்துறதுக்காக தனித்தனி வீடியோவாக போடுறோம். சிம்ம லக்னத்துக்கு சுக்கிர பகவான் என்ன பலன் அப்படின்னு சொல்ல போகிறோம். இதை அந்த அளவுக்கு நம்பலாம். அதாவது ஒரு ஜோசியத்துக்கான பலனை சொல்லும்போது நாங்கள் ஒரு 10 விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி சொல்லுவோம். 10 ஆஸ்பெக்டில் அம்சங்களை ஆராய்ந்து சொல்லுவோம். ஸ்தானம், ஸ்தானாதிபதி, அப்புறம் காரகம், இணைவு, பார்வை, சாரம், யோகம், தோஷம், அவஸ்தை, இந்த மாதிரி பல விஷயங்களை நாங்கள் பார்த்து சொல்கிறது உண்டு. தன்மையும் பலமெல்லாம் பார்ப்போம். இதெல்லாம் பார்த்து நாங்கள் சொல்லுவோம். ஆட்சியாக உச்சமாகலாம் இந்த மாதிரி 10 விஷயத்தை பார்த்து சொல்கிற போது, இதில் நாம் இப்போ சொல்லும்போது என்ன பண்ணுவோன்னா, இந்த ஒருத்த கிரகம் சுக்கிரன் அப்படின்ற கிரகத்தை வச்சு மட்டுமே சொல்லும்போது இணைவெல்லாம் பார்க்க முடியாது. ஏன்னா அது உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும். இது மட்டுமே சொல்லும்போது என்ன ஆகுதுன்னாக்கா, இதில் ஸ்தானம், காரகம், அப்புறம் ஸ்தானாதிபதி, இது 3 அதில் கவர் ஆகிடும். இது மட்டும் இல்லாமல் 4வது ஆட்சி உச்சமாக, பகையே நீசமாக, இதுவும் கவர் ஆகிடும். ஸோ இந்த முதல்ல இருக்கிற டாப் 4ல் இருக்கிற விஷயங்கள் இதில் இப்போ கவர் ஆகிடுங்கிறதுனால கண்டிப்பாக இதோட பலன் உங்களோட வாழ்க்கையில் அப்ளை ஆகும். நிச்சயமாக இது நடந்தே தீரும். என்ன ஒன்று, அளவு மட்டும் கூடும் அல்லது குறையும் உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்க்கும்போது. இப்போ அந்த வகையில் சிம்ம லக்னத்திலே குரு பகவான் இருந்தால் என்ன அர்த்தம்ன்றது பலன் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த சுக்கிர பகவான் இந்த லக்னத்துக்கு எத்தனாவது அதிபதி அப்படின்னா 3 மற்றும் 10ஆம் அதிபதினு அர்த்தம். 3 மற்றும் 10ஆம் அதிபதி. 3 அப்படின்னா என்ன அர்த்தம்? சகோதர ஸ்தானம், திறமை ஸ்தானம், கீர்த்தி ஸ்தானம்னு அர்த்தம். தைரிய வீரிய ஸ்தானம்னு அர்த்தம். ஸோ இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடியவர் இந்த சுக்கிரனாக இருக்கிறார். சுக்கிரனுக்கு காரகன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது திருமண கிரகம்னு பேர், கலத்திர காரகம்னு பேர். 3ஆம் இடங்கிறது இளைய சகோதரர், தம்பி தங்கச்சியை பற்றியானது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கலை ஆர்வங்களை தெரிஞ்சுக்கலாம். நேர்த்தியாக எதையாவது செய்வோமா அப்படிங்கிறது, புகழ் இருக்குமா, செலிபிரிட்டி ஆகுமா, இதெல்லாம் 3ஆம் இடத்தை வச்சு சொல்லுவோம். இந்த 10ஆம் இடம்ங்கிறது என்னென்னா வருமானம், செய்கிற செயல்கள், வேலை, வியாபாரம், வருமானம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த 10ஆம் இடத்தை வச்சு சொல்லுவோம். ஸோ அந்த வகையில் 3, 10க்கு காரணமாக இருக்கிற இந்த சுக்கிரனை இந்த ஆதிபத்தியத்தின் பலன்களை சொல்ல போகிறோம். 1ங்கிறது கேந்திரம் மற்றும் திரிகோணம்ங்கிற அற்புதமான இடம். கேந்திரங்கிறது பலம், திரிகோணம்ங்கிறது சுபம். ஸோ 1ஆம் இடத்திலே சிம்ம லக்னத்திலே சுக்கிரன் இருந்தால் அவங்களுக்கு என்னெல்லாம் நல்லது நடக்கும் அப்படின்னா, திருமண வாழ்க்கை கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும், நல்லபடியாக அமையும். ஏன்னா அது காரகம். சுபகிரகமான சுக்கிரன் லக்னத்தில் இருக்கிற காரணத்தினால அடிப்படை தேவைகள்லாம் அற்புதமாக பூர்த்தி ஆகும். உணவு, உடுத்த உடை, இருக்க இடம், போக்குவரத்து வாகனம், தொலைபேசி சாதனம், இதெல்லாம் பெற்று வாழக்கூடிய அமைப்பு உண்டாகும்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் இளைய சகோதரம் இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் தங்கச்சியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். 10ஆம் இடம் லக்னத்தில் இருக்கிறதுனால நிலையான வருமானம் அல்லது போதுமான அளவுக்கு சரியான வருமானம் இருக்கும்னு அர்த்தம். ஆக இது நல்ல பலன். இதே சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருந்தால் என்ன அர்த்தம்? 2ங்கிற எண்ணிக்கை நல்லா இருக்கிற காரணத்தினால ஆரம்ப கல்வி 10வது வரைக்கும் ஒரு கல்விக்கு எது கேரண்டி உண்டா? கல்விக்கு இந்த கேரண்டியே போதுமானது. 2ஆம் இடத்துக்குரிய கிரகம் புதன், அவர் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல. இந்த 2ல் சுக்கிரன் இருக்க காரணத்தினால தனம், கல்வி, குடும்பம், வாக்கு, கண் பார்வை போன்றவற்றுக்கெல்லாம் ஒரு மினிமம் உத்தரவாதத்தை கொடுக்க முடியும். 3ஆம் இடம் 2ல் இருக்கிற காரணத்தினால
திறமை, கீர்த்தி, புகழ், பெருமை, கௌரவம், தைரியம் இதெல்லாம் கொஞ்சமாக இருக்கும். ஏன் அது கொஞ்சம்னா அந்த இடத்துல சுக்கிரன் நீச்சமாக வர்றார், அதனால கொஞ்சமான்ற. கலத்திரக்காரகன் சொல்லக்கூடிய சுக்கிரன் நீச்சமானதுனால ஏதோ ஒரு வகையில் 25% திருமணம் சம்பந்தப்பட்ட வாழ்க்கையிலே தோஷம் உண்டாகும்னு அர்த்தம். அடுத்தது 10ஆம் இடத்துக்கு அதிபதி 2ல் இருக்கார், நல்லது தான். செய்கிற வேலையில் நல்ல வருமானத்தை பெற்று வாழக்கூடிய அமைப்பு. காரியத்தில் கண்வையடா தாண்டவ கொண்டங்கிற மாதிரி பணம்னு அவங்க காரியத்தை குறியாக இருக்கக்கூடிய அமைப்பு. இது நல்லதாக இருக்கிறது. இதே சுக்கிரர் பகவான் லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல இருந்தால் என்ன அர்த்தம்னா அங்கே ஆட்சி பெற்றிருக்கார் சுக்கிரன். அதனால் சகோதரஸ்தானம் வலுப்பெறுது. இளைய சகோதரமாக ஒரு தங்கச்சி இருக்கிறதுக்கு 99% வாய்ப்பு உண்டு. திறமை, கீர்த்தி, புகழ், பெருமை, கௌரவம், தைரியம் இதெல்லாம் இருக்கும். கலைத்துறை ஆர்வம் அதிகமாக இருக்கும். 10ஆம் இடத்துக்குரிய கிரகம் 3ல் இருக்கிற காரணத்தினால கலை சார்ந்த துறையில் கூட உங்களுக்கு வருமானம் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் வருமானம் நிச்சயம் உண்டுன்னு அர்த்தம். ஆட்சி பெற்ற சுக்கிரன் வருமானத்தை கண்டிப்பாக கொடுப்பார். அந்த வகையில் அது நன்மையை செய்யும்னு அர்த்தம். ஆக 3ஆம் இடத்து சுக்கிரன் உங்களுக்கு நல்லது செய்வார். சிம்ம லக்னத்துக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அடுத்தது அந்த சிம்ம லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன் வந்தால் என்ன அர்த்தம்? 4ங்கிறது நல்ல இடம்தான். 4ஆம் இடங்கிறது நல்ல இடம்தான். இந்த 4ஆம் இடங்கிறது மேற்படிப்பு ஸ்தானம்னு சொல்லலாம். டிகிரி வாங்கிறதுக்கு அது உபயோகமாகிற இடம். அந்த இடத்துல சுக்கிரன் இருக்கார், நல்லது. அது 3-10 கிரகம் இருக்கிறது, நல்லது. அதனால் அடிப்படை தேவைகளை ஏற்கனவே 1ல் இருக்கும்போது நல்லா இருக்கும்னு சொன்னோம் இல்லையா? இப்போ 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால சுக சௌகரியங்கள் பெற்று வாழக்கூடிய அமைப்பு. அதாவது வீடு, மனை, வாகனம் போன்ற சுகமாகவும் சௌகரியமாகவும் வாழக்கூடியதுக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் இருக்கும். சுக்கிரன் இருந்தால் கொஞ்சம் லக்ஸரியாகவே கூட அல்லது கொஞ்சம் காஸ்ட்லியாகவே இருக்கும். ஸோ அழகாகவோ காஸ்ட்லியாகவோ இருக்கக்கூடிய அமைப்பு. வீடு, மன, வாகனம், வசதி வாய்ப்பு, சுக சௌகரியம் பெற்று வாழக்கூடிய அமைப்பு. 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிற காரணத்தினால அம்மாவுக்கு கூட கொஞ்சம் நன்மைகள்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு. கொஞ்சம் ஆரோக்கியம் இருக்கிறது, தனக்கும் ஆரோக்கியங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு. சுப கிரகம் சுக்கிரன் 4ல் இருந்தனா சுக சௌகரியமாக வாழக்கூடிய அமைப்பு உண்டுன்னு அர்த்தம். அவரோட பார்வையை பார்த்தீங்கன்னா 10ல் விழும். அதனால் வருமானத்துக்கும் இவர் வசதி பண்ணி கொடுப்பாருன்னு அர்த்தம். குருவோட சுக்கிர பார்வை 10ஆம் இடமான வருமான ஸ்தானத்தில் வந்தால் வருமானங்களும் நல்லபடியாக வரக்கூடிய அமைப்பு. அதில் ஒரு சிலருக்கு வீடு, மன, வாகனம் சம்பந்தப்பட்ட வருமானமே வரலாம். வீடு, மன, வாகனம் சம்பந்தப்பட்ட வருமானமே வரலாம் அப்படின்னு அர்த்தம். 10ல் கிரகமே இல்லைன்னா இதுதான் வரும் வருமானமாக. 10ல் கிரகங்கள் இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த வருமானம் மாறலாம். ஆக மொத்தத்தில் 4ஆம் இடத்துல சுக்கிரன் நன்மை பல தரும்னு அர்த்தம். வீடு, மன, வாகன வசதி வாய்ப்பு, சுக சௌகரியம், தாயாதி நன்மை இவையெல்லாம் கிடைக்கும்னு அர்த்தம். ஆக அந்த சுக்கிரனை 5ஆம் இடத்துல போய் நின்னா அதே மாதிரி காரகன் பார்த்தாக்கா சுக்கிரன் கலத்திரக்காரகன் 4ல் இருக்கிறதுனால நல்ல கல்யாணத்துக்கு இது 25% கேரண்டி கொடுக்கும். அப்புறம் சுக்கிரனுக்கு 5ல் இருக்காருன்னு வச்சுப்போம். தனுசில் 5ல் இருக்கார். அதாவது சிம்ம லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னா 5ஆம் இடங்கிறது ஒரு அந்தஸ்தான இடம். அது உங்களுக்கு கிடைக்கும். 2வது பட்டப்படிப்பு வேணாலும் கிடைக்கும். புத்திர பாக்கியத்துக்கு வாய்ப்பு நிறைய இருக்கும். ஏன்னா 5ல் சுக்கிரன் இருக்கிறதுனால வாய்ப்பு இருக்கும். அதில் பெண் குழந்தைக்கான வாய்ப்பு அதிகம் உண்டு. ஏன்னா பெண் கிரகம் சுக்கிரன் அப்படிங்கிறதுனால அது. ஸோ அது அந்தஸ்து, புத்திர பாக்கியம், மனதிற்கினிய சம்பவங்கள் இவைகளெல்லாம் பெற்று வாழக்கூடிய அமைப்பு. 10ஆம் இடம் வருமான ஸ்தானத்துக்குரிய கிரகமானது 5ல் உட்கார்ந்து இருக்கிறதுனால இது பதவி உயர்வு தரும் அல்லது ஒரு நல்ல அந்தஸ்தில் பதவியில் உட்கார வைக்கும்னு அர்த்தம். ஆக 5ஆம் இடத்து சுக்கிரன் நன்மைகளை கண்டிப்பாக கொடுப்பாருன்னு அர்த்தம். அதே சுக்கிரன் 6ல் போயிட்டால் என்ன ஆகும்? சிம்ம லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா இளைய சகோதர தோஷம் ஏற்படும். வீடு, அந்த திறமை, கீர்த்தி, புகழ், பெருமை, கௌரவம், தைரியத்துக்குரிய கிரகம் கொஞ்சம் கெட்டு போகுதுன்னு அர்த்தம். கலத்திர கிரகமான சுக்கிரன் 6ல் இருக்கிறதுனால திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் தோஷம் ஏற்பட்டிருக்குதுன்னு அர்த்தம். ஒரு 25% திருமண தோஷம் உண்டு. இளைய சகோதர தோஷம் உண்டு. இஎன்டி ப்ராப்ளம், காது மூக்கு தொண்டை பிரச்சனைகள் உண்டு. அல்லது முக்கியமான ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் பாதிப்புகள் உண்டு. 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால. 6ங்கிறது நோய் ஸ்தானம். சுக்கிரங்கிறது அலர்ஜி கொடுக்கக்கூடியவர். ஆக ஒரு ஒவ்வாமை, தோல் வியாதி வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுவும் எந்த இடத்துல வரும் அப்படின்னா முட்டி பகுதியில் வர்றதுக்கான பாதிப்புகள் உண்டாகும்னு அர்த்தம்.
ஆக 6ஆம் இடத்து சுக்கிரன் நன்மைகள் தராது. வேலைக்கும் சில உழவைக்கும் அல்லது பிரச்சனை பண்ணும். அதாவது சில கர்ம வேலையாக இருக்கும். கர்மா வேலை அப்படின்னா அடுத்தவங்களோட கஷ்டம் தீர்க்கிற வேலையாக இருந்தால் நல்லது. என்ன மாதிரி? போலீஸ் ஸ்டேஷன், நீதிமன்றம், காவல் நிலையம், அதாவது போலீஸ் ஸ்டேஷன் சொல்லிட்டேனே, காவல் நிலையம், மருத்துவமனை, இந்த மாதிரி இடங்கள்லாம் வேலை செஞ்சால் இது ஓகே. அதை தவிர வேறு ஏதாவது வேலையாக இருந்ததுன்னா அந்த வேலை நிற்காது, நிலைக்காது, மாற்றத்துக்கு உட்பட்டது, பிரச்சனைக்கு உட்பட்டதுன்னு அர்த்தம். ஆக 6ஆம் இடத்துல சுக்கிரன் பல வகையான பிரச்சனைக்கு காரணங்கள் ஒரு 25% கண்டிப்பாக இது காரணம்னு அர்த்தம். அடுத்தது சுக்கிர பகவான் 7ஆம் இடத்துல இருந்தால் என்ன அர்த்தம்? இந்த கலத்திர கிரகமான சுக்கிரன் கலத்திர ஸ்தானமான 7ஆம் இடத்துல இருந்தால் கலத்திர நாஸ்தின்னு பேர். அதாவது திருமண வாழ்க்கையில் 25% தோஷம் நிச்சயம்னு அர்த்தம். அதை தவிர வருமானத்துக்கு நல்ல வழி வரைக்கும் 10ஆம் இடம் 7ங்கிற கேந்திரத்தில் பலமாக இருக்கிறனால வருமான ஏற்பாடுகள் சிறப்பாக இருக்கும். திறமை, கீர்த்தி, புகழ், பெருமை, கௌரவம், தைரியம் இவங்கெல்லாம் பெற்று வாழக்கூடிய அமைப்பு. இளைய சகோதரர் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. ஆக இது நல்ல அமைப்பு. ஒரு 25% திருமண வாழ்க்கைக்கு மட்டும் தோஷம் கொடுத்துருக்குதுன்னு அர்த்தம். இயற்கையாகவே சிம்ம லக்னத்துக்கு இயற்கையாகவே ஒரு 25% திருமண தோஷம் இருக்கும். அதில் சுக்கிரன் வேறு 7ல் இருந்தாருன்னா இன்னும் ஒரு 25% ஆயிடுச்சு. ஸோ அடிஷ்னல் ஆகிட்டதுனால 50% திருமண தோஷம் இருக்குதுன்னு அர்த்தம். சிம்ம லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் இந்த பாதிப்பு இருக்குது. இப்போ 8ல் இருக்காருன்னா என்ன பண்ணலாம்? சுக்கிரன் 8ஆம் இடத்துல இருந்தால் என்ன? அந்த இடத்துல ஒரு நன்மை ஒரு தீமை. என்னன்னா அஷ்டமத்தில் சுக்கிரன் திருமண வாழ்க்கை அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு சிக்கல் இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா திருமண கிரகமே இவர் தான், அதனால அது பாரு. அதே நேரத்தில் உச்சமாக இருக்கார், அதுக்கு என்ன நன்மைனா நிவர்த்தியாகவும் நன்மை கிடைக்கும்னு அர்த்தம். உச்சம்னா நல்ல பலன்னு அர்த்தம், அஷ்டமன்னா முடக்கம்னு அர்த்தம். ஸோ ரெண்டுமே கலந்துருக்கு. இப்போ இவங்களுக்கு நம்ம சொல்கிற போட பலன் சிம்ம லக்னத்துக்கு 8ல் சுக்கிரன் தான் அவங்களுக்கு நம்ம தெளிவாகவே பலன் சொல்ல முடியாது, குழப்பமாக தான் சொல்லணும். என்ன இவர் இருக்குது ஆனால் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம பலன் சொல்ல வேண்டியது வரும். காரணம்னா 10ஆம் அதிபதி சுக்கிர பகவான் அஷ்டமத்தில் இருக்காரு, உங்களுக்கு வேலை நிற்காது, நிலைக்காது, உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். 10ஆம் அதிபதி சுக்கிரன் உச்சமாக இருக்கிறாரு, அதனால் நீங்கள் அமோகமாக சம்பாதிக்கலாம் அப்படின்னு 2 விதமாக சொல்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு நாள் அமோகமாக சம்பாதிப்போம், ஒரு நாள் முடங்கி போயிடும்னு அர்த்தம். அப்புறம் 3ஆம் அதிபதி இளைய சகோதரம் பாதிப்படையும் அப்படின்னு அர்த்தம், தோஷம் இருக்குது. அதே நேரத்தில் இளைய சகோதரம் உச்சமாக இருக்குது, நன்மை நடக்கும்னு அர்த்தம். ஆக அதுவும் ரெண்டுமே கலந்து தான் இருக்கும். அல்லது ஏதாவது ஒன்று முன்னாடியே அப்ளை ஆகிடுச்சுன்னா ரெண்டாவது வேறு இருக்காது. திறமை, கீர்த்தி, புகழ் நிறைய இருக்கும், ஏன்னா உச்சமாக இருக்கார். ஆனால் அது 8ல் இருக்கனால முடங்கி இருக்கும். ஆக சிம்ம லக்னத்துக்கு 8ஆம் இடத்து சுக்கிரன் வருமானமாக இருந்தாலும் சரி, திறமையாக இருந்தாலும், புகழாக இருந்தாலும் எல்லாத்தையும் மதில்வேல் பூனையாக இருக்கும். அது இப்படி குதிக்குமா அப்படி குதிக்குமான்னு மற்ற அமைப்பெல்லாம் பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். அடுத்தது 9ஆம் இடத்துல இருக்கார் சுக்கிரன். சிம்ம லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல சுக்கிரன் தான் என்ன ஆகும்? சகோதர யோகம் உண்டு, திறமை யோகம் உண்டு, கீர்த்தி யோகம் உண்டு, புகழ் யோகம் உண்டு, தைரியம் உண்டு, வருமானம் உண்டு, வருமான யோகம் உண்டு. 3ஆம் இடம் 10ஆம் இடம் யோகஸ்தானத்தில், வருமான ஸ்தானம் யோகத்தில் இருக்குன்னா வருமான யோகம் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்புறம் மனைவியோ அல்லது கணவர் வகையோ, பெண்ணாக இருந்தால் மனைவி, ஆணாக இருந்தால் கணவன்ன்ற வகையில், வாழ்க்கை துணையின் வகையில் யோகம் உண்டுன்னு அர்த்தம். 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்காரு, யோகத்தை தருவார்னு அர்த்தம். ஆக சிம்ம லக்னத்துக்கு 9ல் சுக்கிரன் இருக்குது, நல்ல பலன். அப்பா, தாத்தா, பாட்டன், பூட்டன் போன்ற வகையில் கூட சில நன்மைகளும் அதிர்ஷ்டங்களும் ஏற்படுத்தும்னு அர்த்தம். 9ஆம் இடம் பித்ருஸ்தானம் நன்மை, 9ஆம் இடம் சமூக ஸ்தானம் நன்மை, சமூகத்தில் ஒரு அந்தஸ்து. 9ஆம் இடம் ஆன்மீக ஸ்தானம் நன்மை. ஆக 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், பாக்கிய கிரகமான சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் இருக்கார், அற்புதமான பலனை தருவார். அடுத்தது 10ல் இருக்கார் சுக்கிரன் அப்படின்னா சிம்ம லக்னத்துக்கு 10ல் சுக்கிரன் இருந்தால் அந்த இடத்துல ஆட்சி பெற்றுட்டார்னு அர்த்தம். சுபகிரகம் 10ல் இருந்தால் அது பேர் அமலா யோகம்னு அர்த்தம். சுக்கிர பகவான் கேந்திரத்தில் ஆட்சி பெற்றால் அது பேர் மாளவிய யோகம்னு அர்த்தம். ஆக உயர்நிலை வருமானம் உண்டுன்னு அர்த்தம். உயர்நிலை வருமானம், ராஜயோகம் கட்டும்னு அர்த்தம்.
10ஆம் இடத்துல சுக்கிரன் பெற்றவருக்கு பதவி பல உண்டு. சிம்ம லக்னத்துக்கு 10ல் ஆட்சி பெற்றதுனால திறமை, கீர்த்தி, புகழ், பெருமை, கௌரவம், தைரியம் இதெல்லாம் நிலைத்து இருக்கக்கூடிய அமைப்பு. வருமானம் கடைசி காலம் வரைக்கும் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு. அந்தஸ்து வசந்து இருக்கக்கூடிய அமைப்பு. பதவி உயரமாக இருக்கிற பதவி. அப்படி எல்லா வகையில் நன்மைகளை பெறக்கூடிய அமைப்பு 10ஆம் இடத்துல இருக்க சுக்கிரன். இந்த சுக்கிரன் அங்கே ஆட்சி பெற்றிருக்கிற காரணத்தினால் வாழ்க்கை துணை வகையாக நிறைய சௌகரியமும் வருமானமும் உல்லாசமும் சேர்ந்தே கிடைக்கும். சுக்கிரனுக்கு 11ஆம் இடத்துல சிம்ம லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் என்ன அர்த்தம்? 11ங்கிறது லாபஸ்தானம், அதிசுகஸ்தானம். வெகு சிலருக்கு ரொம்ப குறைவான ஒருத்தர் 2 பேருக்கு 2வது கல்யாணம் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. மூத்த சகோதரம் அக்கா இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. வருமானம் லாபம் உயர்வு பெறும். வாழ்க்கையின் பிற்பகுதி ஆடம்பரமாக செலவு செய்து சொகுசாக வாழக்கூடிய அமைப்பு. லாவிஸ்டாக செலவு பண்ணி லக்ஸரியாக வாழக்கூடிய அமைப்பு. ஆக 11ல் சுகர் இருந்தால் பணக்காரன்னு அர்த்தம். சுக்கிரன் 11ல் இருந்தால் பணக்கார அந்தஸ்து. நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ நானாக பணக்காரத்தனமாக நான் வாழ்க்கை யாரை பார்த்தாலும் அப்படி சொல்லுவாங்க. வேறு ஏதாவது காரணத்துக்காக இல்லை 11ஆம் அதிபதியோ மற்றதோ ஏதாவது கெட்டு போயிருந்தால் அதில் கொஞ்சம் குறையும். ஆனால் உங்களுக்கு பேர் பணக்காரன் தான் இருக்கும். 11ஆம் இடத்துல சுக்கிரன் தான் நன்மை தான். அடுத்தது சிம்ம லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல சுக்கிரன் வந்தால் என்ன அர்த்தம்? கண்டிப்பாக 25% திருமண தோஷம். ஏற்கனவே சிம்ம லக்னத்துக்கு திருமண தோஷம் இருக்குது. சுக்கிரனும் 12ல் வந்தால் அப்போ இன்னொரு 25, மொத்தம் 50% திருமண தோஷம். வேறு வகையில் ஏதாவது கெட்டு போயிருந்ததுன்னா, சனியும் கெட்டு போயிருந்ததுன்னா அது 75% திருமண தோஷம்னு சொல்லலாம். இல்லாத பட்சத்தில் 50% திருமண தோஷம் உண்டுன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் இளைய சகோதர தோஷம் உண்டு, இல்லை விரயம் உண்டு. திறமை, கீர்த்தி, புகழ், பெருமை, கௌரவம், தைரியம் இதெல்லாம் கெடுத்துக்கக்கூடிய அமைப்பு. நஷ்டம் பண்ணிக்கிற அமைப்பு. விரயம் பண்ணிக்கக்கூடிய அமைப்பு. வருமான ரீதியாக பயணமோ விரயமோ அலைச்சலோ ஏற்படக்கூடிய அமைப்பு. அல்லது நிலையற்ற வருமானமாக இருக்கக்கூடிய அமைப்பு. இதெல்லாம் உண்டு. ஆக 12ஆம் இடத்துல இருக்க சுக்கிரன் நன்மை அல்ல, பல வகையில் காலவரையும் தனவரையும் பொருள் விரயத்தை கொடுக்கக்கூடியதுன்னு அர்த்தம். நன்றி, வணக்கம். அடுத்த லக்னத்தை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.